ஒரு வாரமாக துவைச்ச ட்ரெஸ்ஸப்லாம் இன்றைக்கி தாயா மடித்து அயன் பண்ணியே வச்சேன். அப்படியே லைட்டாக தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு இன்றைக்கி நல்ல வெயிலாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அம்பிட்டு வேகமாகவே காஞ்சு போச்சு. அம்பிட்டையும் எடுத்துட்டு இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். தரணி ஒரு நாய்க்குட்டி வளர்க்குற அதை மாடிக்கு கூட்டிகிட்டு வந்த பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவன் கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே கீழே வந்துட்டு என் கொழுந்த பர்த்டேக்கு வெட்டின கேக் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு அப்படியே கேக்கு ஃப்ரீசரில் வச்சு அப்படி ஜில் ஜில் கூல் கூல்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கேக்கு முடியதோடு அங்கிட்டு 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு சளி பிடிச்சிரும். அது அப்பால் பட்ட விஷயம். அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போலாம் ஈவினிங் டைம் பயங்கரமாக கொசு கடிக்குதியா. சமைக்கிறதுக்கு முன்னாடி கொசுவத்தி பொறி வச்சா தான் வேலையே பார்க்க முடியுது. என்ன சமைக்கன்னு செல்வாட்ட கேட்டேன். செல்வா என்ன வேணான்னு செய்யணும்னு சொன்னால் சரி கொஞ்சோண்டு மாவு இருக்குது, இன்றைக்கி மட்டும் தோசை ஊற்றிட்டு மாவை முடிச்சிடலாம் அப்படின்னு சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு மாவு மட்டும் வெளில எடுத்து வச்சுட்டு நானும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷானே செல்வாவும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டான். நேற்று நம்ம ஸ்பெஷலாக தோசை சாப்பிட்டோமா. செல்வாக்கு இன்றைக்கி என்ன தோசை வேணும்னு கேட்டேன். செல்வா ஒன்று வேணாம், நார்மல் தோசை ஊற்றிட்டு முட்டை பொடி மாஸ் மட்டும் கண் பண்ணி கொடுன்னு சொன்னால் அவனுக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கண்மணி, ரூகிஸ்ரீ, முகி, சுதாகர் செல்வி, இருதயராஜ், ரித்திஷ், யோகவதனா, தர்ஷினி இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.